சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதம மந்திரியாய் இருந்தவர், விடுதலை போராட்ட வீரர் என்றெல்லாம் போற்றுதலுக்குரிய பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களின் பிறந்த நாளான இன்றுதான் குழந்தைகள் தினமாக வருடந்தோறும் கொண்டாடி வருகிறோம். குழந்தைகளிடத்தில் அதீத அன்பும் பாசமும் கொண்டவர் அவர். பொதுவாகவே ஒரு கவிதை வரி உண்டு. அதாவது, குழந்தைகளை கையில் வைத்திருந்தால் கை வலிக்கும், குழந்தைகளை கீழே இறக்கிவிட்டால் மனம் வலிக்கும். குழந்தைகளை கீழே இறக்கிவிட்டால் மனம் வலிக்கும் என்று ஒரு கவிதை வரி. பொதுவாக எல்லா குடும்பங்களிலுமே மனதுக்கு மகிழ்ச்சி, அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் எல்லோருக்குமே துயரங்களையும் மறந்து நம்முடைய முகத்தில் புன்னகையை தவற வைப்பவர்கள் குழந்தைகள். நம்முடைய தேசத்தின் சொத்து என்பது களஞ்சியத்தில் இல்லை. நம்முடைய தேசத்தின் சொத்து என்பது களஞ்சியத்தில் இல்லை. அது நம்முடைய குழந்தைகளின் எதிர்காலத்தில் இருக்கிறது. அதாவது பள்ளிகளில் இருக்கிறது. நம்முடைய தேசத்தின் சொத்து என்பது களஞ்சியத்தில் இல்லை, அது பள்ளிகளிலேயே இருக்கிறது என்று கூற்றை கூறியவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். அதாவது குழந்தைகளை நாட்டின் செல்வமாக அங்கீகரித்து அவர்களை பாதுகாத்து அவர்களுடைய எதிர்காலத்தை அவர்களே தீர்மானிக்கின்ற திறனை பெற வேண்டும் என்பதுதான் அவரின் கனவு. நான் சொல்றது புரியுதா? இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்க வேண்டும்? குழந்தைகளை ஒரு நாட்டின் செல்வமாக அங்கீகரித்து அவர்களுடைய எதிர்காலத்தை அவர்களே நிர்ணயிக்கின்ற திறனை பெற்றவர்களாக நீங்கள் வளர வேண்டும். அதன் நோக்கம் என்ன? அதன் அடிப்படை என்ன? சிறந்த கல்வியை நீங்கள் பெற வேண்டும். அதே போலதான் ஒரு நாட்டுடைய எதிர்காலம் சிறந்து விளங்க வேண்டுமானால் அது குழந்தைகளுடைய எதிர்காலத்தை சிறந்த முறையில் கட்டமைப்பதில் தான் இருக்கிறது. அது அனைவரும் அந்த குழந்தைகளுக்கு தகுந்த பாதுகாப்பை அளித்து அவர்களை சிறந்த முறையில் அவர்களுடைய எதிர்காலத்தை கட்டமைக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய அனைவரின் கையிலும் இருக்கிறது. அது அனைவருடைய கடமையும் ஆகும். பொதுவாகவே எங்க போர்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க? என்ஜாய் யுவர் சைல்ட்ஹுட். நாங்கெல்லாம் குழந்தை பருவத்தை தாண்டி வந்திருக்கோம். அந்த ஞாபகங்கள் எல்லாம் நினைச்சு பார்க்கும்போது இன்னமும் எப்படி இருக்கு? பசுமை மாறாம எங்க நெஞ்சில அப்படியே பதிஞ்சிருக்கு.